மயர பண்ணுவீங்க. பண்ணு, கை வச்சு பாரு தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு. அவன் 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டோன்னா சாராயம் 100 ரூபா 200 ரூபா காசு இதை கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க. தான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்புறம் ஏன் முட்டுச்சந்துக்குள்ளே அனுப்புகிறீங்க? பயங்கரமாக பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில. நான் சொல்லலை, இந்த மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்துகிட்ருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். எவனை உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்டா அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷேம் ஆன் திஸ் பாலிட்டிக்ஸ். களத்தில் எல்லாம் துரத்தி விட்றாங்கல்ல, சுற்றி நிற்கிறது யார்? அவளை போட்டு தள்ள நிற்கல, அவங்க தானே விரட்டி விட்றாங்க. நியூஸில் சொல்கிறாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே. அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆள் ஒன்றை மாதிரி ஆள் இருந்திருந்தால் அதுக்கு பருப்பு எடுக்க சரியான ஆளை இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்லை. அங்கேருந்து என்ன அடி வாங்க சொல்கிறீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவையை நோக்கி தானே இது நடந்திருக்குது. புதுசாக ஒருத்தர் மாதிரி சரி வரட்டும் பாரு, நாங்கள் பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்கிற?